இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐடி பிட்டர் ட்ரேட் தியரி செமஸ்டர் 1 2017 வருஷத்தில் உள்ள பழைய கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷில் இருக்கும், ஆன்சர் மட்டும் இங்கிலீஷில் தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் வரும். அதில் ஆல்னு கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின் பேப்பரில் ஃப்ரெண்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து புக்லெட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி கொஸ்டின் பேப்பர் 1 செமஸ்டர் 1 தியரி கொஸ்டின் பேப்பர். இதில் வந்து டோட்டல் மார்க் வந்து 200 மார்க்கு, அதாவது தியரியும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லும் சேர்ந்துருக்கும். நம்மளுக்கு வந்து பார்ட் ஏ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் வந்து 50 கொஸ்டின் இருக்கும், 150 மார்க்கு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈக்குவல் மார்க் தான். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் நம்ம தப்பாக எழுதிட்டோன்னா 25% மார்க் வந்து என்னச்சு ரெடியூஸ் ஆகும். அதாவது 4 கொஸ்டின் தப்பாக எழுதிட்டோன்னா ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு நெகட்டிவ் மார்க்கு. ஸோ அடுத்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்லில் வந்து 50 மார்க் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் 2 மார்க்கு. அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். which one of the following file is most suitable for smooth finish to aluminum block அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலுமினியம் பிளாக்குக்கு பளபளப்பு தன்மைக்கு பின்வரும் எந்த ஒரு ஃபைல் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும்? ஒரு அலுமினியத்தில் உள்ள பீஸு, ஒரு இரும்பை வந்து நம்ம ஃபைல் பண்ணும்போது அந்த அலுமினியம் பீஸ் வந்து ஃபைலிங் நல்ல பளபளப்பாக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்குன்னா நம்ம எந்த ஃபைல் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலுமினியம் பீஸில் நம்ம என்ன ஃபைல் பயன்படுத்தினா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கட் ஃபைல் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் பாருங்கள். பாயிண்ட் ஆங்கிள் ஆஃப் சென்ட்ரு பஞ்ச் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரு பஞ்சு பாயிண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 3வது கொஸ்டின் பாருங்கள். வி பிளாக் ஆர் அவைலபிள் இன் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. வி பிளாக் எவ்வாறு கிடைக்கிறது? நம்ம வி பிளாக் வந்து கடையில் நம்ம எப்படிலாம் வாங்கலாம்னா ஏ மற்றும் பி கிரேட், இந்த 2 கிரேடில் தான் கிடைக்குது. ஏ, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஏ கிரேட் அண்ட் பி கிரேடு. 4வது கொஸ்டின் பாருங்கள். வெர்னியர் டெப்த் கேஜ் இஸ் யூஸ்ட் ஃபார் மெஷரிங் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. வெர்னியர் டெப்த் கேஜ் எதை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா, வெர்னியர் டெப்த் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜாப்பில் நம்ம ட்ரில்லு போட்டுட்டோன்னா ஸோ இந்த ட்ரில்லு எவ்வளோ தூரம் போயிருக்குங்கிறத நம்ம என்ன செய்யலாம், மேலே டெப்த் கேஜ் வச்சு நம்ம அளந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அப்போ டெப்த் கேஜ் எதுக்குன்னா இந்த பிளேன் ஹோல் எவ்வளோ ஹோல் உள்ளே போட்டிருக்கு, டெப்த்து ஆழத்துக்கு உள்ளே போட்டிருக்கோம் அதை அளக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டெப் மாதிரி இருக்கிற அந்த படிக்கட்டுடைய இதையும் அளக்கலாம். ஸோ இந்த இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்கனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டெப்த் கேஜில் அளந்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த டெப்த் கேஜ் பயன்படுது. ஸோ அப்போ டெப்த் ஆஃப் பிளேன் ஹோல், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்கள். த மூவபிள் ஜா ஆஃப் பெஞ்ச் வைஸ் இஸ் நாட் மூவிங் ஈவன் தோ த ஸ்பிண்டில் இஸ் டர்ன். இட் இஸ் டியூ டு த ரீசன் தட் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பிண்டிலை சுழலும் போது பெஞ்ச் வயசின் நகரும் தாடை இயங்கவில்லை. இதற்கான காரணங்கள், நம்ம வயசை வந்து டைட் பண்ணுறோம், ஆனால் வந்து தாடை வந்து மூவபிள் தாடை வந்து அப்படியே நிற்கிது, ஆனால் சுற்றுது. ஸ்பிண்டில் கைப்பிடி நம்ம சுற்றுறோம், ஆனால் வந்து தாடை வந்து முன்னோக்கி போய் டைட்டாக பிடிக்க மாட்டேங்குது, நகரவே இல்லை. ஏன் நகரலைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏன் நகரலாம், இந்த ஸ்பிண்டில் உள்ள ஒரு பின் இருக்கும், அந்த பின் வந்து உடஞ்சிச்சின்னா மூவபிள் ஜா வந்து நகராது, ஆனால் ஸ்பிண்டில் மட்டும் நம்ம சுற்றிட்டே இருக்கலாம், அதனால் எந்த யூஸுமே கிடையாது. அப்போ ஸ்பிண்டிலுடைய பின் வந்து உடஞ்சிருக்கும், ப்ரோக்கன். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 6வது கொஸ்டின் பாருங்கள். டிவைடர் இஸ் யூஸ்ட் ஃபார் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. டிவைடர் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? டிவைடர் வந்து எதுக்குன்னா வட்டம் வரையலாம், அரை வட்டம் வரையலாம், அதே மாதிரி ஒரு அளவை கரெக்டான அளவுக்கு பாஸ் பண்ணலாம், கரெக்டாக பிரிக்கலாம். ஒரு 10 ஒரு 100 mm பீஸை வந்து 10 கரெக்டாக பிரிக்கலாம். அதான் இந்த 3க்கு தான் இதில் ஏபிசி 3மே இது கொடுத்துருக்கு. அப்போ 3மே கரெக்டாக இருக்குன்னா 3ல் ஏதோ ஒரு ஆன்சர் கொடுக்க முடியாது, அதனால் 3 கரெக்டாக இருந்தால் ஆல் ஆஃப் திஸ் கொடுத்துடணும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின் பாருங்கள். அனதர் நேம் ஆஃப் ஹேண்ட் ஃபைல் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஹேண்ட் ஃபைல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், ஃபைல் இப்படி இந்த மாதிரி இருக்கும், ஃபைல் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த 2 பக்கத்துலேயும் இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி இந்த சைடு கார்னர்லேயும் என்ன இருக்கும், இந்த இது இருக்கும், டீத் மாதிரி இருக்கும் ஒரு சைடில். 2 சைட்லையும் இருந்துச்சுன்னா அது வந்து ஹேண்ட் ஃபைல் கிடையாது. ஒரு பக்கத்தில் மட்டும் கோடாக இந்த மாதிரி டீத் இருக்கும், இன்னொரு பக்கம் பிளெயினாகவே இருக்கும். இது எதுக்கு இந்த பிளேனாக வச்சுருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டெப்புக்குள்ளே நம்ம ஃபைல், இந்த ஜாப் இருக்குது,
இந்த ஜாப்பில் நம்ம கீழே இந்த இடத்துல ஃபைல் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ரோசக்கூடாது, டேமேஜ் ஆகிடக்கூடாதுக்காக இந்த ஸ்டேபேஜ் ஃபைல் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இதில் படுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இதில் பட்டால் ஸ்டேபேஜ் ஃபைல் பட்டால் ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த இது பட்டுச்சுன்னா என்ன ஆகும், இந்த இது பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அந்த கோடு கூட தெரியும், நம்ம கொஞ்சம் தேஞ்சிருக்கும், தேய்மானம் அடைஞ்சிருக்கும், அளவு மாறும். ஸோ இதுக்காக தான் இந்த சேவ் ஃபைலு, அந்த ஹேண்டு ஃபைலுங்கிறது அதர் நேம் வந்து சேவ் ஃபைல்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதோடைய பயன்களும் இந்த நேமும். ஹேண்டு ஃபைலுக்கு அதர் நேம் வந்து சேவ் ஃபைல். ஸோ ரீசன் வந்து இந்த மாதிரி தான், இதுக்காக தான் அந்த சேவ் ஃபைல் உருவாக்கியிருக்காங்க, இந்த இதில் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குது. 8வது கொஸ்டின் பாருங்கள். 8வது கொஸ்டினில் த பெஸ்ட் வே டு அவாய்ட் ஆக்சிடென்ட் இஸ் பை டேஷ்னு கொடுத்துருக்காங்க. விபத்தை தவிர்ப்பதற்கான சிறந்த வழினா, நம்ம விபத்து எப்படிலாம் ஏற்படும் அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த விபத்தே ஏற்படாது. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாமல் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய ஃபங்க்ஷன் தெரியாது, கண்டிப்பாக விபத்து ஏற்படும். அதுமாதிரி ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த ஜாப்பு என்னென்னலாம் செய்யணும் அதோடைய ப்ரொசீஜர்லாம் தெரியலன்னா நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃப்டி ப்ரிகாஷன் கண்டிப்பாக பயன்படுத்தணும். ஸோ இதுதான் அதாவது விபத்தை தவிர்க்காத சிறந்த வழி. நம்மளுக்கு விபத்து ஏற்படுறதுக்கான வழிகளை நம்ம தெரிஞ்சிருந்தாலே போதும், சேஃப்டி ப்ரிகாஷனை அப்சர்வ் பண்ணியிருந்தாலே போதும். அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அப்சர்வ் சேஃப்டி ரூல்ஸ் ரிலேட்டட் டு ஜாப் அண்ட் மிஷின் ஒர்க் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. 9வது கொஸ்டின் பாருங்கள். த ஜாய் இன் திஸ் டைப் ஆஃப் ரெஞ்ச் ஓப்பன் பேரல் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்க்ரூ ஃபார் டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் நட் தீஸ் ஆர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வகை ரெஞ்சின் தாடை நட்டின் வெவ்வேறு அளவுகளை ஸ்க்ரூவின் உதவியுடன் திறந்த இணையாக இருக்கும். இவை டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ரெஞ்சை வச்சு பல்வேறு நட்டுகளை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பிடிக்கலாம். ஸோ அதனுடைய ஸ்க்ரூ வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அது ஓப்பன் பேரலாக திறந்த நிலையில் நம்ம பயன்படுத்தலாம். வெவ்வேறு டைப் ஆஃப் நட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நட்டை வந்து ஒரு ஸ்க்ரூ மூலமாகவே உதவியுடனே நம்ம வந்து ஜாவை விரிக்கிற ஜாவை வந்து என்ன ஜான்னு பார்த்தீங்கன்னா மங்கி ரெஞ்சஸ் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். த ஃபீன் ஆஃப் ஸ்டேட் பின் ஹேமர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பின் ஹேமரின் ஃபீன் எவ்வாறு இருக்கும்? இப்போ நம்ம 3 ஹேமர் பார்த்துருக்கோம். அதாவது இது வந்து கிராஸ் பின் ஹேமரு, இது ஸ்டேட் பின் ஹேமரு. அதாவது இங்கே வந்து இது இருக்கும், கீழே இந்த மாதிரி இருக்கும். பால் பின் ஹேமர் வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ கீழே அடிக்கிற பேசி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஹேண்டில் வந்து இந்த நேராக தான் ஹேண்டில் இருக்கும், எல்லாத்துமே ஹேண்டில் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இது வந்து கிராஸ் பின் ஹேமர் வந்து ஹேண்டிலுக்கு வெளியே போயிடும். இந்த ஸ்ட்ரெயிட் பின் ஹேமர் மட்டும் இந்த ஹேமருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த ஹேமருக்கு சென்டர் பாயிண்டில் இந்த இது வரும். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் பின் ஹேமருக்கு வந்து எவ்வாறு இருக்குன்னா ஹேமருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போ இதில் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்டில். ஸ்ட்ரெயிட் பின்னுடைய இது எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் டு த ஹேண்டிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 11வது கொஸ்டின் பாருங்கள். ரேச்சர் ஸ்டாப் இந்த மைக்ரோமீட்டர் ஹெல்ப் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைக்ரோமீட்டரில் ரேச்சர் ஸ்டாப் எதற்கு உதவுகிறது? இப்போ மைக்ரோமீட்டர் நம்மளுக்கு தெரியும், மைக்ரோமீட்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு நட்டுமாக இருக்கும். இதுதான் ரேச்சர் ஸ்டாப் மைக்ரோமீட்டரில். இப்போ இந்த நட்டை வந்து நம்ம வந்து சுற்றினா ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம ஜாபை டைட் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம திம்பில் வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். அதில் ஜாப்பில் டச் பண்ண போகிற நம்ம என்ன செய்வோம், கடைசியில் இருக்கிற ரேச்சர் ஸ்டாப் வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். அதில் சவுண்ட் வந்தோடனே நிப்பாட்டிடுவோம். எதுக்காகனா அதுதான் ப்ரெஷருடைய கண்ட்ரோல். இதுக்கப்புறம் ப்ரெஷர் கொடுத்தா அந்த ஸ்பிண்டில் இந்த மைக்ரோமீட்டர் ஸ்பிண்டில் வந்து ஜாப்புக்குள்ளே உள்செல்லும், டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் இந்த ரேச்சர் ஸ்டாப் வந்து சுற்றும் போது சவுண்ட் வந்துச்சுன்னா அதோட நிப்பாட்டிடணும். அதுதான் கரெக்டான ரீடிங். ஸோ இது எதுக்கு இந்த ரேச்சர் ஸ்டாப்பு மைக்ரோமீட்டர் உதவிச்சதுன்னா ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். டு கன்வெர்ட் த இன்னர் மோஷன் ஆஃப் பிளஞ்சர் ஆஃப் த டைல் இண்டிகேட்டர் டு ரோட்டரி மோஷன் ஆஃப் பாயிண்டர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெக்கானிசம் இஸ் யூஸ்ட் ஃபார் கொடுத்துருக்காங்க. ஒரு டைல் இண்டிகேட்டர் பிளஞ்சரின் உள்ள இயக்கத்தை பாயிண்டரின் சுழற்சி இயக்கமாக மாற்றுகிறது. பின்வரும் எந்த ஒரு மெக்கானிசம் இதில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, ஸோ லீனர் மோஷனுங்கிறது இதுதான் லீனர் மோஷனுக்குரிய ஒரு இதுதான் ஒரு ரவுண்டான பொருளை ரொட்டேட் பண்ண வைக்குது.
ஸோ இப்போ என்ன செய்யுதுன்னா லீனியர் மோஷனுங்கிறது மேலேயும் கீழேயும் இது நகர்ந்தால் இது வந்து மேலேயும் கீழேயும் நகர்ந்தால் இது வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ இது என்ன மெக்கானிசம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன மெக்கானிசம்னா இந்த மாதிரி கிடைமட்டத்தில் ஒரு ஒரு பலகை மாதிரி இருக்கிற இடத்துல பற்களாக இருந்தால் ரேக்கு, இது ரவுண்டாக இருந்தால் பினியன். இந்த ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் மூலமாக தான் லீனியர் மோஷனை இந்த ரோட்டரி மோஷனாக மாற்றுது, சுழற்று விசையை மாற்றுது. அப்போ இது ஆன்சர் வந்து ரேக் அண்ட் பினியன். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 13வது கொஸ்டின் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் அண்ட் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இன் வெர்னியர் காலிபரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெர்னியர் காலிபரில் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மற்றும் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இடையே உள்ள வேறுபாடு லீஸ் கொண்டு தான். இந்த இதுக்குடைய வேறுபாடுனாலே லீஸ் கொண்டு தான். அதாவது மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஒரு எம்எஸ்டியிலேருந்து வேறுபாடுனா மைனஸ் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெர்னியர் ஸ்கேல் மைக்ரோமீட்டர் லீஸ் கொண்டே வந்துடும் 0.02 mm. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 14வது கொஸ்டின் பாருங்கள். which one contain higher percentage of carbon. கார்பன் அதிக சதவீதம் எதில் ஒன்று உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கார்பன் வந்து நம்மளுக்கு எதில் வந்து அதிகமாக உள்ளது, அது நம்மளுக்கு 2 இருக்குது. அதிகமாக உள்ளது, குறைவான உள்ளது 2 இருக்குது. நம்ம அதிகமாக உள்ளது கேட்கும்போது ஸோ நம்மளுக்கு இதில் எதில் அதிகமாக கார்பன் அதிகமாக இருந்தது நம்மளுக்கு கேஸ்ட் அயன் கார்பன் அதிகமாக இருக்கிற பர்சன்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா ஹைகர் பர்சன்டேஜ் கார்பன் அதிகமாக இருந்தால் கருப்பாக இருக்கும், துகளாக வந்துடும். அதான் கேஸ்ட் அயன் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆன்சர். குறைவாக இருந்தால் ராட் அயன், தூய கனியிரும்பு, ராட் அயன் சொல்லுவோம், கனியிரும்புன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கார்பன் வந்து ஹைகராக இருக்குது, அப்படின்னா கேஸ்ட் அயன் தான். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின் பாருங்கள். லீஸ் கொண்டு ஆஃப் மைக்ரோமீட்டர் லீஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.01 mm அல்லது 0. இன்ச்சஸில் சொல்ல போனால் 0.01 inches. இது 2 தான் ஆன்சரு. நம்ம இதில் ஏதாவது இதில் வந்து 0.01 mm இல்லை, அதனால் நான் ஆஃப் திஸ் ஆன்சர் அது எதுவுமே இல்லை. 16வது கொஸ்டின் பாருங்கள். சைஸ் ஆஃப் டேப்பிங் ட்ரில் ஃபார் M10 × 1.5 த்ரெட் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. M10 × 1.5 த்ரெட்டுக்கு ட்ரில் டேப்பிங்கின் சைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1.5ங்கிறது பிச்சு, 1.5 பிச்சின்னு சொல்லுவோம். இது வந்து டயான்னு சொல்லுவோம். இப்போ இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து என்ன ட்ரில் பயன்படுத்தும், இந்த சைஸு டேப்பு போடக்கு ஹோல்ஸில் தான் டேப் போடுவாங்க. எதை போடுவாங்க, ஹோல்ஸ் ஜாப்பில் ட்ரில் போட்ட போது தான் டேப் போடுவாங்க. இப்போ இந்த ட்ரில்லுடைய சைஸு என்ன ஹோல்ஸ் நம்ம போடணும் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இந்த என்ன ட்ரில் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த M10 இருக்குல்ல, டேப்புடைய டயா இருக்குல்ல, டேப்புடைய டயா வந்து 10 mm. ஸோ டேப்புடைய பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1.5. இந்த 1.5 கழிச்சிடணும். நம்ம ட்ரில் சைஸ் வந்துடும். கழிச்சா ஒரு 8.5ன்னு வரும். அப்போ 8.5 ட்ரில் போட்டாலே போதும், ஹோல்ஸ் போட்டாலே நம்ம டேப் போட்டுடலாம், M10 டேப் போட்டுடலாம். ஸோ அப்போ 8.5 இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா நியரஸ்ட் என்ன ஆன்சர் இருக்குது, 8.37. அப்போ இதுதான் ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டல் இஸ் கரோஷன் ரெசிஸ்டன்ட்டு கொடுத்துருக்காங்க. பின்வரும் எந்த ஒரு உலோகம் அரிப்பை எதிர்க்கும். இதில் எந்த உலோகம் அரிப்பை எதிர்க்கும் பார்த்தீங்கன்னா காப்பர் தான். அதாவது காப்பர்னாலும் சொல்லலாம், பிரான்ஸும் இருக்குது. பிரான்ஸு, காப்பர், பிராஸ் இந்த 3மே அரிப்பு எதிர்க்கும் உலகம் தான். ஸோ இதில் எது இருந்தாலும் நம்மளுக்கு காப்பர் இருக்கிறனால காப்பர் போட்டிருக்கேன். ஒருவேளை இதில் பிரான்ஸ் இருந்துச்சுன்னா நான் பிரான்ஸ் தான் ஆன்சராக கொடுக்கலாம். 18வது கொஸ்டின் பாருங்கள். டெம்பரேச்சர் ஆஃப் சாஃப்ட் சால்ட்ரிங் சுட் பி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மிருதுவான சால்ட்ரிங் வெப்பநிலை. ஸோ இதில் வந்து 2 கொஸ்டின் இருக்குது. சாஃப்ட் சால்ட்ரிங் அல்லது ஹார்டு சால்ட்ரிங்னு 2 இருக்குது. அப்போ நம்ம சாஃப்ட்னா 450 டிகிரி குறைவாக, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 450 டிகிரி குறைவாக வெப்பநிலை இருந்தாலே சாஃப்ட் சால்ட்ரிங் உருக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை இந்த சாஃப்ட்டுக்கு பதிலாக ஹார்டுன்னு கொடுத்துட்டாங்க, HRAD ஹார்டுன்னு கொடுத்துட்டாங்க, ஹார்டு சால்ட்ரிங் கொடுத்துட்டாங்கன்னா 450 டிகிரிக்கு அதிகமான டிகிரி செல்சியஸில் தான் உருகும். ஸோ இப்படி கேட்டிருந்தால் ஏன்னு கொடுக்கலாம், ஹார்டுன்னு கேட்டிருந்தால் ஏ ஆன்சரு. நம்மளுக்கு சாஃப்ட்னு கேட்டதுனால நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சரு, லெஸ் தென் 450 டிகிரி செல்சியஸ். 19வது கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிராய்ப்பு. அந்த சிராய்ப்பு வந்து எதிர்க்கிறது தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அப்ரேஷன்ஸ். ஒரு இரும்பில் வந்து நம்ம வந்து ஒரு லேசாக ஏதாவது ஒரு ஆக்சபிள் அடித்து
இங்கே லேசாக இழுக்கணும். அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, சிராய்ப்பு வராமல் இருந்துச்சுன்னா அந்த மெட்டல் ஹார்டாக இருக்குன்னு அர்த்தம், கடினத்தன்மையாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஹார்ட்னஸ் அங்கே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அதான். பின்வரும் பண்புகளில் எது ஒன்று சிராய்ப்பை எதிர்க்கிறது? இப்போ அலுமினியம் பீஸில் வந்து ஒரு அலுமினியம் பீஸ் இருக்குது. இந்த அலுமினியம் பீஸில் நீங்கள் வந்து ஒரு ஆக்சல் வச்சு உடஞ்ச ஆக்சல் வச்சு கோடு போட்டிங்கன்னா அந்த தடம் அப்படியே விழும். இது வந்து ஏற்றுக்கொள்ளும், சிராய்ப்பை வந்து ஏற்றுக்கொள்ளும். சரியா? அப்போது அந்த சிராய்ப்பை வந்து எதிர்க்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடினமான பொருள் தான். அப்போ ஹார்ட்னஸ் தான். 20வது கொஸ்டின் பாருங்கள். ஸ்பாட் பேசிங் இஸ் டோன் டு டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் பேசிங் எதற்கு செய்யப்படுகிறது? ஸ்பாட் பேசிங் எதுக்கு செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஜாப்பில் வந்து ட்ரில்லு போட்ட பிறகு அந்த போல்ட் நட்டுடைய இதுதான் வந்து போல்ட்னு வச்சுங்களேன். இந்த போல்ட்டுடைய ஹெட் பகுதி வந்து நம்ம ட்ரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாதி வரைக்கும் போடுவோம் பாருங்கள். இந்த ஹெட் பகுதி வந்து இதுக்குள்ளே உட்கார்ற மாதிரி, இந்த ஜாப்புக்குள்ளே உட்கார்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டோம்னா அதான் ஸ்பாட் பேசிங். ஸோ இந்த ஜாப்புக்குள்ளே இந்த போல்டுடைய ஹெட்டு பகுதி உள்ளே போயிடும். அந்த மாதிரி நம்ம துளையை வந்து மேல் பகுதியில் பெருசாகிறதுக்கு தான் ஸ்பாட் பேசிங் சொல்லுவோம். இது எதுக்காக செய்கிறாங்கன்னா, மேக் சர்ஃபேஸ் பிளாட் ஸோ தட் போல்டு கட் கேன் டேக் ப்ராப்பர் சீட் ஆகுது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 21வது கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் கட் இந்த ஃபைல் இஸ் த டைப் ஆஃப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபைலின் செகண்ட் கட் என்பது எதின் வகை? இப்போ ஃபைலில் பார்த்தோன்னா நம்ம 4 வகையான இது இருக்குது. என்னென்னா லென்த் ஆஃப் ஃபைலு, கிரேட் ஆஃப் ஃபைலு, கட் ஆஃப் ஃபைலு, சேஃப் ஆஃப் ஃபைலுன்னு இருக்குது. இந்த செகண்ட் கட் ஃபைலுங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ரஃப் ஃபைலு, பேசஞ்சர் ஃபைலு, செகண்ட் கட் ஃபைலு, ஸ்மூத் ஃபைலு, டெட் ஸ்மூத் ஃபைலு, இது எல்லாமே கிரேடில் வருது. ஸோ ஆப்ஷன் கிரேட் ஆஃப் ஃபைல் தான். இது எந்த டைப்பில் வருதுன்னா கிரேட் ஆஃப் ஃபைல், ஆப்ஷன் பி தான். 22வது கொஸ்டின் பாருங்கள். சீட் ஆஃப் காப்பர் அண்ட் பிராஸ் ஆர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. காப்பர் மற்றும் பிராஸ் சீட்டுகள் எவ்வாறு இருக்கும்? காப்பர் அண்ட் பிராஸ் சீட்டுகள் எவ்வாறு இருக்குன்னா வளையிற மாதிரி இருக்கும். மேலபிலிட்டி, அதாவது மேலபிலிட்டி அண்ட் டக்டில். இது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர், மேலபிள் அண்ட் டக்டில். 23வது கொஸ்டின் பாருங்கள். போர்ஜிங் இஸ் கேரிட் அவுட் இன் த டேஷ் ஸ்டேட் ஆஃப் மெட்டல். போர்ஜிங் டேஷ் உலோக நிலையில் மேற்கொள்ளப்படுகிறது. போர்ஜிங்னால என்னது? நம்ம ஒரு நல்லா ஒரு இரும்பை நல்லா எரியிற இடத்துல வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வடிவத்தை மாற்றுறது தான் போர்ஜிங் சொல்லுவோம். அப்போ போர்ஜிங்கில் பொருள் என்ன இருக்கும்? திட பொருளாக இருக்கணும். லிக்விடாக இருந்தால் அது தண்ணியில் பட்டாலே இதாயிரும், எரிஞ்சிடும். பிளாஸ்டிக் உருகிரும். ஸோ எலாஸ்டிக்கும் உருகிரும். அப்போ நம்மளுக்கு இதில் என்ன இருக்கும்? தீயில் எரியக்கூடிய ஒரு பொருள் என்ன பொருள்? சாலிடு, திட பொருள் தான். அதுதான் சாலிடு. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 24வது கொஸ்டின் பாருங்கள். புல்லர்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. புல்லர்கள் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? புல்லர்கள் எதுக்கு பயன்படுத்துனா நீக்கிங் அண்ட் குரூவிங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 25வது கொஸ்டின் பாருங்கள். ஆங்கிள் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஸ்க்ரேப்பர் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரேப்பரின் பாயிண்ட் ஆங்கிள் என்பது எத்தனை டிகிரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா 12 டிகிரி டு 15 டிகிரி. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 26வது கொஸ்டின் பாருங்கள். கேஸ்டைன் கேன் நாட் பி போர்ஜ்டு பிகாஸ் இட் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. கேஸ்டைனை போர்ஜிங் செய்ய முடியாது ஏனெனில் இது எதனுடைய குணமாக இருக்கும்? எதற்காக வந்து கேஸ்டைனை போர்ஜிங் பண்ண முடியாதுன்னா கேஸ்டைனில் பிரிட்டில்னஸ் இருக்கும், உடையும் தன்மை இருக்கும். அதனால் அதை வந்து நம்ம நிச்சயம் முடியாது, போர்ஜிங் பண்ண முடியாது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான சார். பிரிட்டில்னஸ் இருப்பதனால அதை வந்து நம்ம போர்ஜிங் பண்ண முடியாது. 27வது கொஸ்டின். த மெயின் பர்பஸ் ஆஃப் அனலிங் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. அனலிங்கின் முக்கிய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மேலே மெஷினபிலிட்டி. மிஷினில் வந்து நம்ம வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம நினச்சிடும் அந்த மெஷினபிலிட்டி பண்ணுறாங்க. நம்ம ஜாப் இல்லாமல் ரொம்ப ஹார்டாக இருந்தால் நம்ம நினச்ச முடியாது, டூலெல்லாம் மழுங்கிடும் டக்குன்னு. ஸோ அப்படின்னா அது அந்த டூல்லாம் மழுங்காமல் இருக்கிறது தான் நினச்சிடும் அனலிங் பண்ணுறாங்க. டு இம்ப்ரூவ் மெஷினபிலிட்டி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின் பாருங்கள். The external surface of the part made of mild steel can be hardened by டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மைல்டு ஸ்டீலில் செய்யப்பட்ட பகுதியின் வெளிப்புற மேற்பரப்பை எதனால் கடினப்படுத்தலாம்? ஒரு இரும்பு ராடு இருக்குன்னா இந்த இரும்பு ராடில் ஒரு மேற்பகுதி, அதாவது ஒரு 5 mm சுற்றி ஒரு 5 mmக்கு நம்ம வந்து ஹார்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இதில் வந்து நம்ம கடினப்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஹார்டனிங். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின் பாருங்கள். பெண்டில் ஸ்னீப் இஸ் யூஸ்டு ஃபார் டேஷ்னு கொடுத்துருக்காங்க.
அதாவது வளைந்த ஸ்னீப் எதற்கு பயன்படுத்தப்படுகிறதுனா சீட்டை வந்து கர்வ்ட் லைனாக கட் பண்ணுவதற்கு. ஸோ கட்டிங் த சீட் அலாங் கர்வ்ட் லைன். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின் பாருங்கள். Which type of stake is used for shaping and seaming funnel and steward articles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூவர்ட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன? தகடான பொருள், அதான் ஸ்டூவர்ட் ஆர்டிகல். புனல் மற்றும் மெல்லிய தகடுகளை வடிவமைப்பதற்கும் சீமிங் செய்வதற்கும் எந்த வகை ஸ்டேக் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புனல் மற்றும் மெல்லிய தகடுகளை அமைப்பதற்கு புனல் ஸ்டேக் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள். நம்பர் ஆஃப் நாச்சஸ் இன் ரிங் ஸ்பேனர் மேபி டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரிங் ஸ்பேனரில் உள்ள நாச்சஸ்களின் எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 நாச்சஸ் இருக்கும். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 32வது கொஸ்டின் பாருங்கள். மோஸ்ட் காமன் சால்டர் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மிகவும் பொதுவான சால்டர் என்பது டேஷ். அப்படின்னா சால்டரில் என்னென்ன இருக்குது, என்னென்ன உலகம் கலந்துருக்குன்னா சால்டரில் ஃபஸ்ட் எழுத்து எஸ்ஸும் லாஸ்ட் எழுத்து ஆரும் வருது. ஸோ இதில் எஸ்ஸுக்கு அடுத்த எழுத்து டீன்னு வச்சுடுங்க. இந்த ஆறுங்கிறது அப்படியே தலைகீழ் எழுதுங்க. ஆறுங்கிறது தலைகீழ் எழுதுனா எல்லு மாதிரி இருக்கும். ஆறுங்கிறது எல்லு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மனசில் வச்சுருங்க. சால்டருக்கு வந்து டின்னு. இந்த ஆறு வந்து நீங்கள் தலைகீழ போட்டிங்கன்னா எல்லு மாதிரி இருக்கும். அப்போ லெட்டு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அலாய் ஆஃப் டின் அண்ட் லெட். உங்களுக்கு மனசில் பதியக்காக நான் இது சொல்கிறேன். 33வது கொஸ்டின் பாருங்கள். ஹேமர் மேடு ஃப்ரம் வுட் இஸ் நோன் அஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் ஹேமர் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மேலட் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் டீத் இன் ரஃபைல் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ரஃபைல் உள்ள பற்களின் எண்ணிக்கை டேஷ். அதாவது 1 சென்டிமீட்டருக்கு 8 ரஃபைலுக்கு வந்து 8 டீத் இருக்கும் 1 சென்டிமீட்டருக்கு. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறனால நம்ம 5 to 10 cm. ஆப்ஷன் சி பின்னு எடுத்துக்கிட்டோம். 8 1 சென்டிமீட்டருக்கு நம்ம 8 டீத்து தான் இருக்குன்னு இருக்குது ரஃபைலுக்கு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 10 கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஆன்சரும் 8க்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி இங்கே 5லேருந்து வர்றதுனால இங்கே 4.5 கம்மி, 5ஓட கம்மியாக இருக்கிறனால நம்ம 5 நம்பர்லேருந்து எடுத்துருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. 5லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஆன்சர் நான் எடுத்திருக்கேன். 35வது கொஸ்டின் பாருங்கள். த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ளக்ஸ் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ப்ளக்ஸின் முக்கிய செயல்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷனை வந்து நீக்கிறதுக்கு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான். அவாய்ட் ஆக்சிடேஷன். 36வது கொஸ்டின் பாருங்கள். இஃப் டி இஸ் த டயமீட்டர் ஆஃப் ரிவிட் அண்ட் டி இஸ் த திக்னஸ் ஆஃப் பிளேட் இன் எம்எம் இன் ரிவிட்டர்ஸ் ஜாயிண்ட் த ரூல் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. டி என்பது ரிவிட்டின் விட்டம் மற்றும் டி என்பது மில்லிமீட்டரில் பிளேட்டின் தடிமை என்றால் ரிவிட் ஜாயிண்டின் விதி. ரிவிட் ஜாயிண்ட்டுக்கு ஃபார்முலா என்னென்னு கேட்டிருக்காங்க. ரிவிட் ஜாயிண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி = 6√T. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 37வது கொஸ்டின் பாருங்கள். சிசில் யூஸ் டு கட் கீவே டேஷ்னு கொடுத்துருக்காங்க. கீவே வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் சிசில் என்ன சிசில் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட் சிசில். ஸோ கிராஸ் கட் சிசில் இல்லை, ஆனால் கிராஸ் கட் சிசிலோட அதர் நேம் பார்த்தீங்கன்னா கேப் சிசில். ஸோ கிராஸ் கட் சிசிலும் எழுதலாம், அல்லது கிராஸ் கட் சிசில்னாலும் ஒன்று தான், அதே மாதிரி கேப் சிசில்னாலும் ஒன்று தான். 38வது கொஸ்டின் பாருங்கள். ட்ரே ஸ்கொயர் இஸ் மீன் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரே ஸ்கொயர் என்பதின் பொருள், ட்ரே ஸ்கொயர் வந்து பிளாட் சர்ஃபேஸ் செக் பண்ணுறதுக்கு பயன்படுது. செக் த பிளாட் சர்ஃபேஸ். ஆனால் இங்கே பிளாட்டுங்கிற தப்பாக எழுதிருக்கு. ஸோ FLATங்கிறது தான் ஃப்ளாட்டு. இங்கே வந்து சேர்த்துருக்காங்க, அது தப்பு. ஸோ அதை இது பண்ணிவிடுங்க. செக் த பிளாட் சர்ஃபேஸ். 39வது கொஸ்டின் பாருங்கள். மார்க்கிங் மீடியா யூஸ்ட் ஃபார் கேஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங் சர்ஃபேஸ் இஸ் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. கேஸ்டிங் மற்றும் ஃபோர்ஜிங் மேற்பரப்பில் பயன்படுத்தப்படும் மார்க்கிங் மீடியா. இப்போ கேஸ்டிங்கிறது வார்ப்புங்கிறது நம்ம ஒரு பொருள் வந்து அச்சில் உருக்கி ஒரு வடிவத்தை கொண்டு வருது பாருங்கள், அதுதான் கேஸ்டிங். அந்த அச்சில் இரும்பு உருக்கி ஒரு வடிவம் கொண்டு வராங்களா, அந்த வடிவத்து மேலே நம்ம என்ன மார்க்கிங் மீடியா பயன்படுத்தோன்னா சாக் பீஸ் தான் தடவாங்க. சாக் பீஸால் தான் எழுதுவாங்க நம்பர் 1 நம்பர் 2ன்னு. ஃபோர்ஜிங் சர்ஃபேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இரும்பை நல்லா தீயை வச்சு எரிச்சிக்கிட்டு, ஸோ அதில் நம்ம என்ன அந்த மாதிரி எரித்த பொருள் மேலே
ஆறின பிறகு நம்ம என்ன மார்க்கிங் மீடியம் பயன்படுத்தணும், அதுலேயும் சாக் பீஸ் தான் பயன்படுத்துவாங்க எழுதுக்கு. ஸோ அப்போ இந்த கேஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங் சர்ஃபேஸில் என்ன மார்க்கிங் மீடியம் பயன்படுத்துவாங்கன்னா சாக் பவுடர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 40வது கொஸ்டின் பாருங்கள். ஹேமிங் இஸ் டோன் ஃபார் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேமிங் எதற்கு செய்யப்படுகிறது? இப்போ ஹேமிங் எதுக்கு செய்யப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சீட்டுடைய எட்ஜை வந்து ஸ்ட்ரென்த்து வலிமையாக்குக்கு தான். அப்போ ஸ்ட்ரென்த்னி த எட்ஜ் ஆஃப் சீட் மெட்டல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 41வது கொஸ்டின் பாருங்கள். நாச் யூஸ் டு பெண்ட் த ஜாப் அட் 90 டிகிரி. ஸோ ஒரு ஜாப்பை 90 டிகிரிக்கு நம்ம வந்து பெண்டு பண்ணணும், அதுக்கு என்ன நாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வி நாச்சு தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 42வது கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்ஜிங் டெம்பரேச்சர் ஆஃப் லோ கார்பன் ஸ்டீல் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. லோ கார்பன் ஸ்டீலின் ஃபோர்ஜிங் வெப்பநிலை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா 800 டிகிரி செல்சியஸ் டு 1300 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் பாருங்கள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோர்ஜ் ஃபயர் இஸ் டேஷ். ஃபோர்ஜ் நெருப்பின் பண்புகள் எப்படின்றது க்ளீனாக இருக்கும். அப்போ இட் சுட் பி க்ளீன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் பாருங்கள். கால்வனைசிங் ஆஃப் மெட்டல் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலோகத்தின் கால்வனைசிங் என்பது எதின் செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டிங் த மெட்டல் வித் சிங்க்குடைய செயல்முறை தான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கால்வனைசிங் வந்தாலே சிங்கு தாங்க. கால்வனைசிங் வந்துனாலே ஆன்சர் வந்து சிங்காக தான் இருக்கும். சிங் இல்லாமல் கோட்டிங் பண்ண முடியாது, மெட்டல் கோட்டிங். 45வது கொஸ்டின் பாருங்கள். மைக்ரோமீட்டர் கேஸ் 0.03 mm பாசிட்டிவ் எரர். இஃப் மைக்ரோமீட்டர் ரீடு 20.43 mm தென் ஆக்சுவல் ரீடிங் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோமீட்டரில் 0.03 மில்லிமீட்டர் பாசிட்டிவ் தவறு உள்ளது. மைக்ரோமீட்டர் 0.43 மில்லிமீட்டர் அளந்தால் உண்மையான அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் எரர் நெகட்டிவ் எரர்னு ரெண்டு இருக்குது. நம்ம இந்த பாசிட்டிவ் எரர்னு கேட்டால் கழிக்கணும், நெகட்டிவ் எரர்னு கேட்டால் கூட்டணும். இப்போ நம்மளுக்கு பாசிட்டிவ் எரர் தான் கொடுத்துருக்கு, அப்போ கழிக்க தான் செய்யணும். ரீடிங் எவ்வளோ வந்திருக்கு? 20.43 வந்திருக்கு. இந்த 43லேருந்து பாசிட்டிவ் எரர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.03 கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் எரர் வந்து நம்ம கழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். கழிச்சிட்டோன்னா 3க்கு 3 போச்சுன்னா 0, 4ல் 0 அப்படியே போட்டுக்கணும். 0, 2. இப்போ 20.40 தான் நம்மளுடைய உண்மையான ரீடிங் அளவு. அப்போ 20.40 எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் ஆன்சர் கரெக்டு. 46வது கொஸ்டின் பாருங்கள். பேசிக் யூனிட் ஆஃப் லென்த் இன் எஸ்ஐ சிஸ்டம் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. எஸ்ஐ அமைப்பில் நீளத்தின் அடிப்படை அலகு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 47வது கொஸ்டின் பாருங்கள். டேஷ் இஸ் அ டைரக்ட் மெஷர்மெண்ட் டூல்ஸ். இதில் நேரடியாக அளக்கும் டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரூல் தான். ஆப்ஷன் ஏ தான் நேரடியாக அளக்கும் கருவி. 48வது கொஸ்டின் பாருங்கள். லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டீல் ரூல் இஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டீல் ரூல் இஸ்னால் லீஸ்ட் கவுண்ட் குறைஞ்சபட்ச அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண அடிஸ்கேலில் வந்து 1 mm தான் இருக்கும். 1 mm கேப்பில் தான் இருக்கும். 0லேருந்து 1ன்னு வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் ஸ்டீல் ரூலில் லீஸ் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 mm. 1 mm பாதி சின்ன ஒரு கோடுக்கும் சின்ன கோடு இருக்கும், அப்புறம் ஒரு கோடு இருக்கும் 1 mm. இது வந்து 1 mm. ஸோ நம்ம இன்ஜினியரிங் ஸ்டீல் ரூலில் வந்து லீஸ் கொண்டு வந்து 0.5 mm தான். 49வது கொஸ்டின் பாருங்கள். BIS இஸ் நோன் அஸ் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. BIS என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ப்ரூவ் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். ப்ரூவ் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். சி தான் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் 50வது கொஸ்டின் பாருங்கள். காலிபர்ஸ் ஆர் மேட் ஆஃப் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. காலிபர் எதில் தயாரிக்கப்படுகிறது? காலிபர்ஸ் எதில் தயாரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டீலில் தான் தயாரிக்கப்படுது. நம்மளுக்கு கார்பன் தான் கொடுத்துருக்கு, ஆனால் கார்பன் ஸ்டீல் தான் கரெக்டான ஆன்சர். கார்பன் ஸ்டீல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வேற ஒரு கொஸ்டினில் சந்திக்கலாம். தேங்க்யூ.